ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். யார் கைவிட்டாலும் நம்ம மல்லி மட்டும் ரொம்பவே தீவிரமாக களத்தில் இறங்கி இந்த சுடரும் ரகுவையும் கையுங்களவுமாக பிடிச்சி போலீஸில் ஒப்படைக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்பவே சின்சியராக ஒர்க் இருந்தாங்க. கடைசியில் இந்த ரகு வந்து பார்த்திங்கன்னா செக் வச்சிட்டாருன்னே சொல்லலாம். அதுவும் ஐடியா கொடுத்ததே இந்த சுடர் தான். அவளுக்கு வந்து வெண்பான்னா உயிர், வெண்பா மேலே கை வச்சா கண்டிப்பாக அவள் அடங்கிடுவா, இந்த பண விஷயத்தையும் பேச மாட்டா அப்படின்னு ஐடியா கொடுத்து கடைசியில் அந்த ரகு வந்து மல்லிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வெண்பா உனக்கு உயிரோட வேணும்னா இன்னும் அரை மணி நேரத்தில் போயிட்டு காப்பாற்றிக்கோ, பேக்கில் டிஃபன் பாக்ஸில் பாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம மல்லி வந்து அவங்க வீட்டில் போயிட்டு பாமெல்லாம் எடுத்து பாம் இல்லைங்க, அந்த டிஃபன் பாக்ஸை பார்த்ததும் எடுத்துகிட்டு ஓடி வந்து தூக்கி போடுறாங்க. பார்த்தா அதில் எதுவுமே இல்லை. பார்க்குற எல்லாரும் இந்த நிஷா இந்த கதிரேசன் எல்லாம் கேட்குறாங்க, என்னதான் உனக்கு பிரச்சனையா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு. இல்லை, எனக்கு வந்து ரகு கிட்டேருந்து ஃபோன் வந்தது, இந்த மாதிரி வெண்பாவோட பாக்ஸில் வந்து பாம் வச்சுருக்கேன், முடிஞ்ச காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எதுக்கு அவன் உனக்கு கால் பண்ணணும் அப்படின்னு, அவனோட ரவுடியை வந்து நான் தானே போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்தேன், அதனால் இந்த மாதிரி என்னை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு இந்த சுடர் வந்து, அப்பா என் பொண்ணோட உயிருக்கு இந்த அளவுக்கு ஆபத்து வரும்னா அப்படியேப்பட்ட பணமே தேவையில்லை, நான் வந்து எனக்குன்னு ஒதுக்கி வச்சுருப்பீங்கல்ல கொடுக்கறதுக்காக பணம், அந்த பணத்துலேருந்து கழிச்சிக்கோங்க, இல்லைனா நான் வேலைக்கு போய் சம்பாரித்து நான் உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்றேன், எனக்கு என் பொண்ணோட உயிர் தான் முக்கியம்னு பயங்கரமாக அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ட்ராமா பண்ணி கடைசியில் இந்த நிஷாவும் சரி கதிரேசனும் சரிம்மா இதுக்கப்புறம் இந்த பண பிரச்சனையை நான் பேசலாம், அந்த போலீஸ்கிட்ட கூட இதுக்கப்புறம் இதை பற்றி விசாரிக்க வேணான்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணி வச்சாச்சு சுடர். இப்போ சுடரோட பிளான் எல்லாமே வந்து ஓகே ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீயாக வந்து இருக்க போகிறாங்க. இந்த பணத்தை வச்சு இவங்களை கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தா மல்லிக்கு வந்து லாக் வச்சுட்டாங்க நம்ம வெண்பா மூலிமா. இருந்தாலும் நம்ம வெண்பா வந்து பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, மல்லி அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏதாவது அவங்க சொல்கிறத செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேணுகாவை, அதாவது சுடரை பார்க்குறதுக்காக திரும்பவும் ஒரு கொரியர் பாய் மாதிரி யாரோ ஒருத்தனை ரகு வந்து அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ரேணுகா மேடம் அப்படின்னு கூப்பிடவே ரேணுகாவும் வராங்க, பின்னாடியே நிஷாவும் வராங்க. வந்ததும் வந்து கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன் நிஷா அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா சொல்கிறாங்க, அதாவது சுடர் சொல்கிறாங்க. அதுக்கு கோவிலுக்கு போறியாக்கா, இருக்கா நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிஷா வந்தால் அப்புறம் அங்கே போன பிளான் எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த சுடர் வந்து கோயிலுக்கு போகிறாங்க, மற்றபடி ஒன்றும் சாமி கும்பிட்றதுக்காகலாம் இல்லை. அப்படி இருக்கும்போது நிஷா வந்தால் இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக, இல்லை நிஷா இது இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது, ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி நிஷாவை கோயிலுக்கு வரவிடாமல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த சுடர். ஸோ அப்படி அடிக்கடி நம்மளை கூட கூட்டிகிட்டு போகாமே இருக்காங்களே அக்கா அப்படின்னு சொல்லியதுனால நம்ம நிஷாவுக்கும் வந்து சந்தேகம் வரப்போகுது. ஏன்க்கா நான் கோவிலுக்கு வரவே கூடாதுன்னு நினைக்கிறேன், இதுக்கு முன்னவும் நீ மட்டும் போனேன், இப்போயும் நீயே போயிட்டுருக்க, நான் கூட வரக்கூடாதா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு வந்து இன்னும் கொஞ்சம் நிஷா பேசவே இந்த சுடருக்கு வந்து கோவம் வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட சுயரூபத்தை வெளிக்காட்டுற மாதிரி வந்து ரொம்பவே ஆஷா பேச போகிறாங்க. உடனே நிஷா வந்து ஒரு மாதிரி இருந்துட்டு போயிட போகிறாங்க. என்ன இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கா, இப்படி பண்ணுறவ இல்லையே, ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போகிற சுடரை ஃபாலோ பண்ணி நிஷா போகணும். அங்கே போனதுக்கப்புறம் நிஷாவை வந்து பார்க்க போகிறாங்க கண் கூட. மல்லி சொல்லும் போதெல்லாம் கேட்க போகிறதில்ல, இந்த நிஷாவே நேரில் பார்த்து தான் தெரிஞ்சுக்க போகிறாங்க கோவிலில். ஓ இவளுடைய சுயரூபம் இதுதான், இவ ரேணுகா அக்கா இல்லை சுடர் அப்படின்றது. ஸோ அந்த நேரத்தில் தான் நிஷா பொழந்து கட்ட போகிறாங்க இந்த சுடரை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க. கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.